தி சைக்காலஜி ஆஃப் மணி சாப்டர் 5 கெட்டிங் வெல்தி விசஸ் ஸ்டேயிங் வெல்தி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இவங்க தான் அர்ஜுன் அண்ட் தேவ். ரெண்டு பேரோட கரியரும் சேமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே 25,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் ட்ரீம்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ரிச் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. கெட்டிங் வெல்தி அர்ஜுன். அர்ஜுன் ரிஸ்க் எடுக்கிறான். எந்த மாதிரினா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி அவனோட 28 வயசில் ஒரு பிக் சக்ஸஸ் ஒன்று பண்ணுறான். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20 lakhs ப்ராஃபிட்ஸ் பார்க்குறான். சடனாக நியூ கார் வாங்குறான், லக்ஸரி ஃபோன் வாங்குறான், ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறான். அதே மாதிரி பிக் ஹவுஸும் இஎம்ஐயில் வாங்கிட்டான். அதனால் மக்கள் சொல்கிறாங்க, வாவ், அர்ஜுனோட லைஃப்பை வாழ்ந்துட்டான். அர்ஜுன் வெல்த்தியாகவும் ஆயிட்டான். ஸ்டேயிங் வெல்தி தேவ். தேவும் இன்வெஸ்ட் பண்ணுறான், ஆனால் ஸ்லோவாக. எந்த ஒரு ஷோ ஆஃபும் பண்ணலை, லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணலை. அவனுக்கு வர இன்கமில் 50% சேவ் பண்ணிப்பான். அதே மாதிரி 1 இயர்க்கான எக்ஸ்பென்ஸை எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சுப்பான். அவனுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவான். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அர்ஜுன் பேனிக் ஆகிறான். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபால் ஆகுது, இஎம்ஐ கண்டினியூ ஆகுது, லைஃப் ஸ்டைலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. வித்தின் 2 இயர்ஸ்லேயே அவனோட வெல்த் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஆனால் தேவ் பேனிக் ஆகலை. ஏன்னா அவன்கிட்ட கேஷ் இருந்தது, ஸ்டாக்ஸும் லோ ப்ரைஸில் தான் வாங்கினான். அவனோட வெல்த்தும் குயிக்காக டபுள் ஆகிடுச்சு. எந்த ஒரு ட்ராமாவும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ரியல் லெசன் என்னென்னா, ரிச்சாக ஆகிறதுக்கு ரிஸ்க்கு, ஆப்டிமிசம், ஓல்டு மூவ்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ரிச்சாகவே இருக்கிறதுக்கு ஹியூமிலிட்டி, பேஷன்ஸ், ஃபியர் ஆஃப் லூசிங். ஈகோ இருந்தால் ரிச் ஆகலாம், டிசிப்ளின் இருந்தால் ரிச்சாகவே இருக்கலாம். நிறைய பேருக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், சில பேருக்கு தான் எப்படி சம்பாரிச்சதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியும். பஞ்ச்லைன் என்னன்னா, கெட்டிங் வெல்தி இஸ் அபவுட் மேக்கிங் மணி, ஸ்டேயிங் வெல்தி இஸ் அபவுட் நாட் லூசிங் இட். யாரால் வேணால் 2 வருஷம் ரிச்சாக காட்ட முடியும். ஆனால் டிசிப்ளினான மக்கள் மட்டும்தான் 20 வருஷம் ஆனாலும் ரிச்சாக இருப்பாங்க. நீங்கள் இந்த சாப்டரில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.